அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சொல்வனம் புனைவுவனத்தில் சந்திக்கவிருக்கும் எழுத்தாளர் கிராமிய கலை, கவிதை, ஆய்வு ஆகிய மூன்றையும் இணைத்து பயணிக்கும் ஒருவர். கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி ஊரைச் சேர்ந்தவர். இவர் பொறியியல் பட்டம் பெற்றிருக்கிறார். ஆனாலும் சிறுவயதிலிருந்து கிராமிய கலை மீது கொண்ட ஆழ்ந்த ஆர்வம் அவரை செண்டை மேளக்கலையுடன் வாழச் செய்கிறது. கவின் மீது கொண்ட ஈர்ப்பு துமிதங், நீரிழந்தும் நதி போன்ற கவிதை தொகுப்புகளாக வாசகர்களை அடைந்தது. செண்டை மேளக்கலை வாழ்க்கையை கொட்டடிக்காரன் என்ற நூலாக ஆவணப்படுத்தி ஒரு கலைஞனின் வாழ்வை இலக்கியமாக மாற்றியவர் இவர். ஆற்றுவாடல் தம்புரான் என்ற நாட்டாரியல் ஆய்வு நூல் தனித்த கவனத்தை பெற்றார். எழுதி தனித்த கவனத்தை பெற்றார். இவர் தெய்வக்கலை பற்றி எழுதிய ஆய்வு நூல் தெய்யத்தின் முகங்கள் சமீபத்தில் விஷ்ணுபுரம் ரமேஷ் பிரேதன் நினைவு விருதை பெற்று இவருக்கு தந்துள்ளது. நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் யார் என்று. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் எழுத்தாளர் சஜு அவர்கள். வாருங்கள் சஜு. உங்களோட மரண புன்னகை சொல்வனத்தில் வெளிவந்துள்ள ஒரு அருமையாக எழுதப்பட்ட கதை. உங்கள் கதையை மிகவும் ரசித்து வாசித்தேன். அது என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது. அந்த வாசிப்போட தொடர்ச்சியாக மனசில் தோன்றிய சில கேள்விகளை உங்களிடம் கேட்க ஆசை. எல்லாரும் கேட்கறது தான். முதல்ல தலைப்பை பற்றி. மரணம் அப்படின்னாக்க ஒரு பயம், ஒரு அழுகை, ஒரு சோகம், இதுதான் சம்பந்தப்படுத்தி சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் மரணம் புன்னகையோடு இணைந்த ஒரு தலைப்பு. மரணம் அழுகையுடன் சம்மந்தப்படுத்தி சொன்னாலும் அது முழுசா எல்லாருக்குமே போய் சேராது பாத்தீங்களா? அந்த மரணம் நிகழ்ந்த குடும்பம், அந்த உறவினர்கள் சார்ந்து மட்டும்தான் அந்த அழுகை இருக்கும். மரணம் சிலவங்களுக்கு புன்னகையாவும் மாறும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கண்ணீரஞ்சலி போஸ்டர் அடிக்கவங்களுக்கு அந்த போஸ்டர்ல இருக்கவங்கள அந்த புகைப்படத்தை பார்த்து எந்தவித பாதிப்புமே வராது. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா எந்தவித பாதிப்புமே வராது. அவங்க அதை போஸ்டர் ரெடி பண்றாங்க, அதை பிரிண்ட் பண்றாங்க, அதை போஸ்டர்ல வால் போஸ்டர்ல போய் விட்டுறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு நாள் வேலை தான். அது அவங்களுக்கு வருமானமாக தான் மாறும். அந்த வருமானம் தரக்கூடிய புன்னகை அதில் தான் அவங்களுக்கு இருக்கே தவிர அவங்களுக்கு அதில் பாதிப்பு வருத்தம் சொல்லி எதுவுமே இருக்காது. மரணம் என்பது ஒரு சாரார்களுக்கு மட்டும்தான் வலியும் வேதனையோட தரும். மற்றவங்களுக்கு அது இருக்காது. இந்த கதையிலையும் பல தருணங்கள், பல இடங்கள்லாம் ஒரு மரணம் பல இடங்கள்ல அது புன்னகையா மாறும். பல நபர்கள், பல கதாபாத்திரங்களுக்கு அது புன்னகையா மாறும். அந்த இதுலதான் மரண புன்னகைன்னு சொல்லி ஒரு டைட்டில் தலைப்பை வைக்கிறதுக்கு பொருத்தம்தான். கதையோட முழு களமும் அரசு மருத்துவக் கல்லூரி பிணவரையே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தூண்டினது என்ன? ஏன் அப்படி எடுத்தீங்க? பொதுவா நம்ம மருத்துவக் கல்லூரிக்கு போனாலே அந்த வளாகத்துக்குள்ளதான் பிணவரம் இருக்கும். ஆனா அங்க நம்ம எப்பவுமே போவதில்லை. அதோட பலகை, அந்த போற வழி போர்டு பார்த்தாலுமே அந்த போர்டு நம்ம விலகிடும். ஏன்னா அது தேவையில்லை. தேவையான காரணத்திற்கு நம்ம பிணவரை பக்கம் போகும்போது அது நம்ம உறவினர்களா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா யாராவது இருக்கலாம். இதுக்குள்ள இருக்கிறது மரணம் அடைந்த நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க. அங்க நிக்கும் நம்மளோட மனநிலை இருக்கு பாத்தீங்களா? ஒரு நாள் நம்ம கூட இருந்தவங்க, நம்ம பார்த்து வளர்ந்தவங்க, இப்ப நம்ம கூட இல்ல. அங்க அங்க இப்போ பிணக்கூறு உடற்கூறாய்வு செய்யும்போது ஒரு ஓசையெல்லாம் கேட்கும். ஓசை வறுமை எல்லாமே அவங்களோட நம்ம இவ்வளவு நாள் நம்மளோட பேசின பேச்சொலிகள், அவங்களோட நம்ம பேசின விஷயங்கள், அவங்களோட பழகின நாட்கள் தான் நம்ம ஞாபகத்து வரும். அந்த டைம்ல அந்த இடத்துல இருந்து நம்மளோட வலியும் வேதனையும் வெளியே கட்ட முடியாது. என்னோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு தருணம் இதே அரசு மருத்துவக் பிணவரையில நடந்திருக்கு. அதோட தாக்கமா தான் இந்த கதைக்களமா அதை மாத்திக்கிட்டேன். அதான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த கதையை படிக்கும்போது இது ஏதோ ஒரு நடந்ததோ, இல்லை சொன்னதோ, இல்லை பார்த்ததோ, அதை வச்சாதான் இவ்வளவு அழகா அந்த கதையை பின்னி கொண்டு போக முடியும். அதான் உங்கள்கிட்ட அடுத்த கேள்வி கேட்கணும்னு மனசுக்குள்ள தோணிட்டு நீங்க உண்மையில சொல்லி. ஒரு யதார்த்தமா என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு கதை தான். அந்த கதை தந்த ஒரு பாதிப்புல இருந்தா அப்படி ஒரு புனைவா அதை மாத்தணும், ஒரு சிறுகதையை மாத்தணும்னு ஒரு தோட்டம் வந்துச்சு. ஆக்சுவலா இதை நான் என்னோட நீரெழுந்தும் நதின்னு சொல்லிய கவிதை 2வது கவிதை தொகுப்புல ஒரு கவிதையை எழுதியிருந்தேன் முதல்ல. அதுதான் அதுக்கப்புறம் ஒரு சிறுகதையா மாத்திக்கிட்டேன். ஓ, வெரி குட். கதை முழுக்க ஃபுல்லா அப்படியே ஒரு நாள்ல என்ன நடந்துச்சோ அதை நீங்க அப்படியே எடுத்துட்டு போறீங்க. அது எழுதுறதுக்கு முன்னாடியே அப்படித்தான் எழுதணும்னு யோசிச்சீங்களா?
இல்ல எழுதும்பொழுது அப்படி ஒரு நாள் இதையோட முடிச்சுருவோம் நம்ப. அத ஒரு நாள் இதா கொண்டு போயிடுவோம் அப்படின்னு தோணிச்சா உங்களுக்கு? திட்டமிட்ட யுக்தி எதுவுமே இல்ல. மரணம் என்பதே ஒரு நாள் நிகழ்வு தானே. ஆ. இப்போ ஒரு நா. முத்துக்குமாரோட ஒரு பாடலே உண்டு. "எந்த சுகமும் ஒரு நாள் தான் நடக்கும். அடுத்த நாள் வந்து அந்த சோகங்கள்லாம் கரைஞ்சு போயிரும்ன்னு" சொல்லி ஒரு இது இருக்கு. இப்போ மரணம் என்பதே ஒரு நாள் நிகழ்வு தான். அந்த ஒரு நாள் நிகழ்வுல நடக்கிற அந்த விஷயங்கள் ஆனனால, அந்த ஒரு நாள்லயே அந்த கதைகள் பின்னப்பட்டா, கதையோட செறிவும், கதை போற போக்கும் அதெல்லாம் நல்லா இருக்குன்றதுனால தான், வாசிப்புக்கு கொஞ்சம் உகந்ததாக இருக்கும். கதையோட உணர்ச்சியும் அப்படியே வாசகர்களுக்கு வெளிப்படும் ஒரு விதத்துல தான், ஒரு நாள்ல கதை பின்னப்பட்டது. மத்தபடி எதுவுமே இல்ல. ஒரு நாள் நடக்கிற ஒரு கதைக்களமா அத மாத்திக்கிட்டோம். ஆ, கதையில வந்து பெரும்பாலும் வந்து பேச்சு மொழி உரையாடலாவே இருக்கு. இது வந்து அந்த கதையோட தாக்கம், இல்லைன்னா அந்த உணர்ச்சிய வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு யோசிச்சு எழுதினீங்களா? இல்ல சும்மா அப்படியே எழுதப்பட்ட கதையா? இல்ல, இப்போ இந்த கதைன்னு இல்ல. ஒரு கதைகளுக்கு ஒரு பேச்சு மொழி எங்க வருதுன்னா, அந்த கதைகளோட உணர்ச்சிய, அந்த கதைகளோட குடுக்குறது எமோஷன்ஸ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு தான் அந்த பேச்சு மொழி யூஸ் பண்ணும். இப்போ ம். உரையாடல் ஓரியன்டா அதுல கதை சொல்லி நகர்வுல அந்த கதைகள் எழுதினாலும், ஒரு கட்டத்துல கதைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல பேச்சு மொழி, ஒரு வசனங்கள் ஓரியன்டா அந்த கதைகள் யூஸ் ஆகும். அதனால தான் அந்த இடத்துல நம்ம பேச்சு மொழிய நம்ம உள்ள கொண்டு வரோம். இந்த பேச்சு மொழி வரதுனால எங்க என்ன பண்றோம்னா, இந்த கதை என்ன ஒரு எமோஷனலா கனெக்ட் பண்ணுதோ, என்ன ஒரு உணர்ச்சியா வெளிப்படுத்துதோ, அது அப்படியே போய் வாசகர்களுக்கு சேரும். ஒரு இடத்துல இந்த கதையில ஒரு இடத்துல என்ன பிஜுக்கு தேவையான உடற்கூறாய்வுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக அந்த கரெக்ட். கதை சொல்லியும் அவங்களோட உறவினர்கள் எல்லாம் போவாங்க. இப்ப இந்த இடத்துல கன்வர்சேஷன்ஸ் நடக்கிற இடத்துல தான் அவரோட அந்த கதாபாத்திரங்களுக்கு குண அதிசயங்கள் தெரிய வரும். இப்போ ஒரு ம். விஜய்ங்கிற அண்ணன் வந்து சாதனம் வாங்கிட்டு, "நீ பைசா குடுன்னு" சொல்லிட்டு போவாங்க. அந்த ஆமா. இடத்துல அந்த கதாபாத்திரத்துக்குள்ள ஒரு டிராஃப்ட் அங்க கிடைக்குது. இந்த ம். மாரி இடங்கள்ல என்ன ஆகும்னா, கதையோட சொல்லும்போது அந்த நீங்க சொன்ன மாரி இந்த பேச்சு வழக்கு மொழி, பேச்சு மொழி இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தும்போது தான் கதையோட கதாபாத்திரங்களோட குணநலன்கள், கதாபாத்திரத்திற்கோட அந்த பழக்கவழக்கங்கள் எல்லாமே வெளிப்படுது. வாசகர்களுக்கும் எடுத்து ம். வெளிப்படும். அதனால தான் அந்த மாரி யுக்திகள் கொண்டுவருவாங்க. அது எல்லா கதைகளையும் பண்றாங்க. எல்லா சிறுகதைகளையும் பண்றாங்க. ஆ. நான் அதாவது பேச்சாளர் வந்து யார் அப்படிங்கிறது, அந்த கதையில வந்து அவ்வளவு தெளிவா தெரிய மாட்டேங்குது. அது வேணும்னு தான் வச்சீங்களா அப்படி? இல்ல தெளிவா தெரியணும்னு இல்ல. இப்போ நீங்க சொல்றது வந்து கதை சொல்லியே தான். கதை சொல்லியே ஒரு இடத்துல வரும். அண்ணனோட மகன் சொல்ற ஒரு ஆமா, கன்வர்சேஷன்ஸ் எல்லாம் ஆமா. வரும். அதுலேருந்து தெரியும். விஜுனோட தம்பி. கதாபாத்திரத்தோட சித்தப்பா தான் ம். இந்த கதை சொல்லி ஆமாமா. வரும். இப்போ அந்த கதை சொல்லில தான் கதையே வெளிப்படுது. ஒரு ஒரு கதை தன்னிலிருந்து வெளிப்படுமோ, அந்த கதையில இருந்து அடுத்தடுத்த கதாபாத்திரங்கள் விரிவடையும். ம். தன்னிலிருந்து வெளிப்படுமோ அந்த கதாபாத்திரத்த ரொம்ப இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் அந்த கதாபாத்திரம் நம்ம பூத்துக்கலாம். இந்த கதாபாத்திரம் எல்லா டைமென்ஷன்லயும் இயங்கும். அது ஒரு கதை சொல்லியல் தான் வரும். இந்த கதை சொல்லி இந்த கதாபாத்திரம் தான். இந்த கதை சொல்லி இந்த கதாபாத்திரங்கள் வருது. இந்த அந்த பேச்சு மொழி வழக்குகள் வருது, உணர்ச்சிகள் வருது. கதை எடுத்துட்டு போகுதுன்னா, ஒரு பாயிண்ட்ல இதாயிரும். அதனால அந்த கதை சொல்லியே சொல்லாம, அந்த கதை சொல்லி சொல்ற மாரி கதைய முன்னோட்ட எடுத்துட்டு போறது தான் அந்த மாரி யுக்தி. நோக்கம். இப்போ ம். ஆ விஜுவோட விஜுவோட பாத்திரம் வந்து அத நேரடியா காட்டாம, நினைவு, அப்புறம் மத்தவங்களோட உரையாடல், இத மட்டும் வச்சு காட்டுறீங்க. அதுக்கு ஏதாவது காரணம் உண்டா? காரணம் இல்ல. இப்போ நினைவுகள் வழியா ஒரு கதாபாத்திரம் நம்ம டிஃபைன் பண்ணுமோ, அது ஒவ்வொரு ஆளுங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கதாபாத்திரம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி மாறும். அது நேரடியாக வாசகர்களுக்கு போய் சென்று சேராது. இந்த கதாபாத்திரம் ம். இந்த மாரி தான். இந்த மாரி கேரக்டரைசேஷன் இல்ல. அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. இந்த கதாபாத்திரம் ம். இப்படி இருந்திருக்கலாம். அது வாசகரோட பெர்ஸ்பெக்டிவ்ல போயிரும். இந்த கதாபாத்திரத்துக்கு இப்படி ஒரு கேரக்டர் இருந்திருக்கு. இந்த ஓ! கதாபாத்திரம் இப்படி மாறியிருக்கும். நெறைய பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கலாம். அததான் நேரடியா கொண்டு போய் ஒரு இது சொல்லாம, நினைவுகள் வழியாக. அதுவும் இல்லாம இந்த கதையில முக்கியமா என்னன்னா, விஜுன்னு ஒரு கதாபாத்திரம் மரணம் அடைந்த ஒரு கதாபாத்திரம். ம். மரணம் அடைந்த ஒரு கதாபாத்திரம் நினைவுகள் வழியாகத்தான் ஒவ்வொரு இடங்கள்லயும் வெளிப்படும். ஒரு காட்சிகள்லயும் வெளிப்படும். அது உணர்ச்சிய இன்னும் கொஞ்சம் கூட கடத்துறத விட, வாசகர்களுக்கு ஈஸியா போய் சேரும். பெர்ஸ்பெக்டிவ் இந்த விஜுவோட பெர்ஸ்பெக்டிவ் இன்னதான். என்ன விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மாரி இதுல போய் சேரும். அதனால தான் அந்த மாரி படங்கள் இருக்கு. அதாவது அந்த கதையில ஓரியன்டா அந்த மரணம் அடைந்த ஒரு கதாபாத்திரம் ஆனனால, நேரடியாக அந்த கதாபாத்திரத்த எடுக்கிறத விட, நினைவுகள் வழியாக அந்த கதாபாத்திரத்த நம்ம கடத்துனோம்னா, அந்த கதாபாத்திரம் கொஞ்சம் கூட வலுவாகும்னு சொல்லி தான் அந்த மாரி பண்ணோம். உண்மதான். ம். அ விஜு பவனம் அப்படிங்கிற பலகை வந்து தலைகீழா தொங்கும். அது வந்து ஒரு ரொம்ப வலுவான ஒரு சின்னமா இருக்கு. அது ஏன் அப்படி? அந்த கதையில? இல்ல அந்த குறியீட நீங்க எப்படி வேணாலும் உண்மைப்படுத்திக்கலாம். அந்த குறியீட. இப்போ விஜயோட அப்பா, அம்மா, குடும்பத்தினர் அவங்களுக்கு ஒரு இழப்பு நடந்துச்சுன்னா, அது என்னைக்குமே ஆறாத ம். முறிவா தானே இருக்கும். அதனால தான் அந்த குறியீடு அந்த மாரி பண்ணும். ஒரு ஒரு மரணம் நடந்த ஒரு வீட்ல, விஜியோட ஒரு பேரன்ட்ஸ் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ம்.
அது இன்னொரு குறியீடுல யூஸ் பண்ணவும் எனக்கு இந்த மாரி உவமைகள் தேவைப்பட்டுச்சு. அதுல தான் அது அந்த ஒரு கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து அமைஞ்சுக்கிடுச்சு. அதன் வழியாக தான் காட்டுவோம். அவங்களுக்கு எப்பவுமே இப்போ எக்ஸாம்பிள் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு பையன் இறந்து போயிட்டாங்க. ஒரு 10 வருஷமோ, 15 வருஷமோ முடிஞ்சுட்டு, அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ்கள இவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கலாம். இது இவங்களுக்கு போகும்போது இவங்களுக்கு ஒரு விதத்துல உணர்வு. என் பையனும் இருந்திருந்தா இன்னைக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம் ம். நடந்திருக்கும். அவனுக்கு ஒரு குடும்பம், குட்டிகள் இருந்திருக்கும். ஒரு உணர்ச்சி வந்திருக்கலாம். ஆமா. இதெல்லாம் ஸ்ட்ரெய்ட்டா சொல்றத விட இந்த மாரி குறியீடுகள் வச்சுக்கிட்டா, அது இன்னொரு விதத்துல அது வெளிப்படும். கதையோட செறிவு இன்னொரு தளத்துல கொண்டு போகும். அந்த மாரி இதுல தான் அந்த மாரி விஷயங்கள் பண்ணுவோம். அந்த குடும்பமே நிலைகுலைஞ்சு போய் நிக்குது. அத ஈஸியா டிஃபைன் பண்ணணும்னா, இந்த மாரி ஒரு விஷயம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஆ அப்புறம் டீ கடையில வந்து அந்த தொங்குற மாலை பத்திரிக்கையில விஜுவோட புகைப்படம் இருக்கும். அந்த காட்சி வந்து அந்த மரணம் வந்து ஒரு செய்தியாக மாறுகிறது. ஆ இது வந்து இதுக்கு விளக்கம் தர முடியுமா? அது ஒரு நையாண்டி அ அ அந்த நையாண்டி கலந்து அ எழுதுன மாதிரி ஒரு ஒரு தோற்றம் இருக்கு. நியாண்டி கலந்து மாறல. இப்ப யூசுவலா பாருங்க, அது ஒரு மாலை நியூஸ்ல மரணம் ஒரு செய்தியாக மாறுது. மரணம் ஒரு செய்தியாக மாறுவது வந்து, அந்த குடும்பத்த தவிர பாக்கி எல்லாருக்குமே மரணம் ஒரு செய்தியாக தான் மாறும். இந்த மரணத்த ஒரு செய்தியா பார்த்தாவது, ரோட்ல போறவங்க, ஒரு விபத்துல ஒரு பையன் இறந்திருக்கான். அது கேஷுவலா எடுத்துட்டு போவாங்க. ஆனா அவங்க போறதும் அதே மாரி ஸ்பீட்ல தான் போவாங்க. அந்த செய்திய வெறும் செய்தியா மட்டுமே பார்ப்பாங்க. செய்தி எதுவுமே கடைபிடிக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த மாரி இது விஷயம். யூசுவலா மரணம் என்பதே அந்த குடும்பங்கள், அந்த உறவினர்கள், அந்த பெற்றோர்கள் இவங்கள தவிர்த்து மிச்சம் உள்ள எல்லாவங்களுக்குமே ஒரு செய்தி தான். அந்த செய்திய கேட்டு தான் மரணத்துக்கு வருவாங்க. ம். அந்த செய்திய கேட்டு தான் அந்த சடங்குகளுக்கு பங்கேற்பாங்க. அவங்கள தவிர்த்து மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே நியூஸ் தான். ஒரு நாள் உள்ள நியூஸ். அதோட அது முடிஞ்சு போயிரும். ஆனா அந்த செய்தி யார பாதிக்கும்? உறவினர். அவங்கள இழந்து வாழ்ந்தவங்களுக்கு தான் பாதிக்கும். இப்போ நம்ம இப்போ ரோட்ல ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு கடையில அந்த தொங்கியிருக்க அந்த நியூஸ் பேப்பர் பார்த்து அந்த செய்திய நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுலேருந்து நம்ம என்னத எடுத்துப்போம். இப்படி ஒரு பையன் இறந்து போயிருக்கான், நேத்தைக்கு இறந்து போயிருக்கான்னு எடுப்போம். அது செய்திய வாசிச்சுட்டு மட்டுமே கடந்து போயிரும். ஆனா, அது பாதிப்புல இருக்க குடும்பத்தினர்கள பத்தி யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய இதா இருக்கும். என்ன காரணத்துல இருந்து போயிருக்கான்? விபத்துன்னு ஒரு காரணத்துல இருந்து போயிருக்கான். அந்த மாரி ஒரு செய்தி இனி அடுத்த ஒரு குடும்பத்துக்கு வராம இருப்பதுக்குன்னு யாராவது நெனச்சு பார்ப்பாங்களா? ம். அந்த ஏஜ்ல இருக்கவங்க நெனச்சு பார்ப்பாங்களா இருக்கும். ஆனா, யங் ஸ்டேஜ்ல இருக்கவங்க கண்டிப்பா அத எடுத்துக்க மாட்டாங்க. ம். அதுல தான் அதுல இப்போ அந்த லாஸ்ட்ல அந்த ஆம்புலன்ஸ்ல போகும்போது, முன்னாடி அந்த பசங்க எல்லாம் மெதுவா போவாங்க. ஆமா. மெதுவா போகும்போது ஒரு காட்சி இருக்கும். போயிருந்தாக்க ஆமா. இது ம். அவங்க இருக்கவுமே கடைபிடிச்சுட்டுனா, இன்னைக்கு அந்த ஒரு சிச்சுவேஷனே நடந்திருக்காதே! ஆமா. அதுதான் இப்படி பண்ணு ஆ அந்த கதையில வந்து சில வரிகள்லாம் படிக்கும்போது மனத்த என்னமோ செய்யும். அ "நாங்கள் அனைவரும் சேர்ந்து அவனை அப்படியே தூக்கி எடுத்தோம். சிறுவயதில் அவனை தூக்கி கொஞ்சிய உணர்வு மீண்டும் என் கண்களை ஈரமாக்கியது. கைகளில் தாங்கிய அவனது உடலை உடற்கூறாய்வு செய்யும் அறைக்குள் இருந்த சிமெண்ட் மேசையின் மீது மெதுவாக கொண்டு வந்து கிடத்தினோம் கிடந்தினோம்" அப்படின்னு எழுதியிருப்பீங்க. அப்புறம் கடைசி வரியில வந்து, "நான் அந்த பர்ஸ வாங்கி திறந்தேன். அதிலிருந்து விஜுவின் புகைப்படம் என்னை பார்த்து சிரித்தது. அவன முதன் முதல்ல என் கைகளில் ஏந்தியபோது சிரித்த அதே சிரிப்பு." அந்த லாஸ்ட் லைன் படிச்சதும், அப்படியே நான் அழுதுட்டேன். அப்படியே கலத்திருச்சு. அதாவது ஜ அந்த வரிகள் வந்து வெறும் எழுத்துக்களால ஆனது தான். ஆனா, அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தாக்கம், ஒரு இம்பேக்ட் இட்ஸ் சம்திங் கிரேட் இல்லையா? ரொம்ப நல்லா இருந்தது. ஐ மீன் கதைய முடிக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு பஞ்ச் லைன் மாரி ஒண்ணு குடுக்கும்பொழுது, அந்த கதை வந்து எங்கேயோ போயிடுது. ம். ஆமா. அப்புறம் கடைசியா வந்து ஃபர்ஸ்ட்டு திறக்கும்போது, விஜுவோட புன்னகை காட்சி தலைப்போடு நேரடியாக பிரிந்து நிற்கிறது. அது வந்து கதை எழுத ஆரம்பிக்க முன்பே தீர்மானிச்சீங்களா? அல்லது சிலதெல்லாம் வந்து கதை எழுதும்போதே, அத வந்து நம்ம வேற மாதிரி முடிவ கொண்டு போவோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு தள்ளுறதும், அப்ப எழுதும்பொழுது நம்ம மனசுல தோணும். அந்த மாரி எழுந்ததா? இல்ல. என்னன்னா, கதைய எழுதிட்டு வரும்போது ஒரு பாயிண்ட்ல நான் கதைய கிளைமாக்ஸ் வரைக்கும் வரும் பார்த்தீங்களா? ம். அப்போ இவ்வளோ நாளும் அவங்க என்ன பார்க்குறாங்க, அந்த அந்த அவனோட உடல மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ம். உயிரற்றவங்களோட உடல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது முடிய இடத்துல, அவன் உயிரோட இருந்தப்போ எடுத்த ஒரு புகைப்படத்துல இருக்க அவனோட புன்னகை, அது எப்படி இம்பாக்ட் பண்ணும்னு யோசிச்சு பார்த்தேன். அதான் பல விதங்கள்ல வந்திருக்கும். ஏன்னா, ஒரு சின்ன குழந்தைய நம்ம கையில ஏந்தும்போதுமே, அது சிரிப்பு தான். கடைசியா அதே குழந்தை ஏந்த குழந்தைய தூக்கி கொண்டு போய் நம்ம பிணவறையிலயும், அதுக்கப்புறம் உங்க வீட்லயும் கொண்டு போய் வைக்குமோ, இருக்கிற அதே
அதே கைகள்ல ஏந்தின குழந்தைய இன்னொரு விதத்துல பார்க்கும்போ, அந்த உணர்ச்சிய எப்படி நமக்கு இது பண்ண முடியும்? அதுதான் அந்த ஒரு கடைசி கட்டத்துல அவனோட புன்னகை தான் எனக்கு அது வேணும்னு சொல்லி ஒரு விதத்துல தான் பண்ணலாம். அந்த அருமை. புன்னகையோட அந்த கதை எண்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தேன். ஏன்னா இடையில நெறைய இடங்கள்ல நெறைய கதாபாத்திரங்கள் இங்க புன்னகை பண்றாங்க. அந்த அந்த உடற்கூறாய்க்கு போனா வந்து காவலராலும் சரி, அந்த இலவச அமரர் ஊர்தி ஊட்டி வந்த அதோட ஓட்டுநர்களும் சரி, அங்க வேலை பார்க்கவங்க, அந்த மாரி நெறைய இடங்கள்ல நெறைய மறைமுகமா அவங்களோட புன்னகை தான் வெளிப்படுது. இங்க நேரடியா அவனோட புன்னகை கடைசியில வெளிப்படுது. அதான் மரண புன்னகை. நல்ல புன்னகை. ம். சரியான தலைப்பு. ஆ அப்புறம் வந்து பிழவர ஊழியர் காவலர்லாம் வந்து இலவச வண்டி ஓட்டுநர், எல்லோருக்கும் தனித்தனியா பணம் குடுக்குற கலாச்சாரம். இதெல்லாம் ஏன் நீங்க வந்து கதையில புகுத்தணும்னு யோசிச்சீங்க? இல்ல நேரடியா நான் அது அனுபவிச்ச ஒரு தாக்கம் தான். அதுதான் அந்த கடையில பண்ணணும். எல்லா இடங்கள்லயும் அது எழுதியிருக்காங்க. சட்டங்களுக்கு புறம்பாக லஞ்சம் கொடுப்பதும், வாங்குவதும் தவறுன்னு சொல்லி எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ம். ஆனா எல்லா ஆமா, இடங்கள்லயும் இது நேரடியாகவே நடக்குது. ஆமா. அதுல இப்போ அதிலேயே சொல்லிருப்பேன். இப்போ முன்னலாம் வேலை பார்க்கிறவங்களுக்கு குடுக்க கூட பிரச்சனை இல்லன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அவங்களோட வேலை அது. அவங்க அந்த மாரி ஒரு இதுல யாருமே பண்ண முடியாது. நம்ம வேலையெல்லாம் ஆ சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் பண்ண முடியாது. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அவ்வளோ இது பண்ண முடியாது. மத்த இடங்கள்லலாம் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. ஆனா தவிர்க்கப்படல. எல்லா இடங்கள்லயுமே பணம்னு ஒண்ணு ஒரு பேசுபொருள் இருந்தா தான், அங்க ஏதாவது வேலை நடக்கும். அது நடக்கும். வேலை நடக்கும். இல்லன்னா அது எதுவுமே பண்ணாது. எல்லாமே பார்த்து அதோட தாக்கத்துல எழுதின விஷயங்கள் தான். ஆ இது வந்து இந்த கதையில வந்து இந்த மரண தொழில்ல இருக்கவங்கள பத்தியே தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்க. அது மரணம் பத்தினதுனால அப்படி சொல்ல உங்களுக்கு தோணிச்சோ? ஆமா. இது மரணம் சம்பந்தமா நடக்கிற ஒரு கதை. அது இல்லாம இந்த மரண தொழில் பண்றவங்க யாருமே பெருசா அவங்கள பார்க்கறது இல்லல்ல. அந்த ம். மாரி ஆளுங்க இருக்காங்க. வந்து இப்போ அதுல இப்ப பிணவறையில வேலை பண்ற ஆளுங்களும் சரி, மரணம் முடிஞ்ச பிறகு அந்த உடம்ப அந்த பூத உடல அந்த இறுதி சடங்குகள்லாம் பண்ணி எரியூட்டுறவங்க நபர்களும் சரி, அந்த மாரி ஆளுங்க இப்ப இருக்கிறாங்க. அவங்கள பத்தி எந்த இதுலயுமே பண்றதில்ல. பதிவு ம். பண்றதில்ல. ம். அவங்களையும் பத்தி பதிவு பண்ணணும். அதனால தான் அந்த மாரி விஷயங்கள் முன்னெடுத்தேன். ம். இந்த கதையோட மைய கருத்து வந்து மரணமா? ஊழலா? உறவுகளா? விதியா? அல்லது மைய கருத்தேன்னு நீங்க நெனச்சே ஒண்ணும் எழுதலையா? இல்ல மையக்கருத்து அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க சொன்ன அவ்வளோ ஒரு இது ஊழல், இல்லன்னா விதி, இந்த இதுல எந்த மையக்கருத்துமே வாசகர்களோட எடுத்துக்க பெர்ஸ்பெக்டிவ் தான். அவங்க இத என்ன வேணுமானாலும் எடுத்துக்கலாம். இது விதின்னு சொன்னா விதின்னு எடுத்துக்கலாம். ஊழலா பார்த்தா அந்த மாரி எடுத்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து கலப்படமா எடுத்தாலும் அந்த மாரியும் பார்த்துக்கலாம். அது ம். வாசகர்களோட தன்மைய பொறுத்து தான் இருக்கும். ஆனா நம்ம இன்னொரு கதைய சொல்லியிருக்கோம். இந்த கதையில என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம், என்னென்ன கருத்துக்கள் உள்ளடக்கி இருக்கும். அது மொத்தமா கொண்டு போய் சேர்க்கும்போ, அதிலிருந்து அவங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னு தான் விஷயம். இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. இந்த மாரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு தான் மைய கருத்தாவே இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கிடைச்சுச்சுன்னா நல்லா இருக்கும். அதனால மரணப்புனைய வாசிச்சு முடிச்ச உடனே வாசகன்ட்ட வந்து ஏதாவது ஒரு சிறிய மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்ததோ? சிறிய மாற்றம் என்னன்னா, அதாவது விபத்துன்னு சொல்றது தானாக நடக்கிறதுன்னு உண்டு. தான் அமைச்சுக்கிட்டுறதுன்னு உண்டு. ஆ. தானாக நடக்கிறத எந்த சந்தர்ப்பத்திலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ம். ஆனா தான் அமைச்சுக்கிட்டுறத குறைக்கலாம். ஆ. தான் அமைச்சுக்கிட்டுறத குறைச்சா நல்லா இருக்கும். அந்த மாரி தான். ஏன்னா, நான் சொன்னேன்ல இது மொத்தமே ஒரு ரியலா பார்த்து நான் எழுதின ஒரு கதை. அந்த குடும்பத்தில இப்பவும் தெரியும். அவங்க இப்பவும் கஷ்டப்பட்டுருக்காங்க. தன் மகனை இழந்து இப்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதே மாரி அடுத்த குடும்பத்து குடும்பங்கள் தன் ஒரு மகனையோ, அல்லது யாராவது அந்த குடும்பத்தில யாராவது ஒரு இழந்துட்டா, அதோட தாக்கம் எவ்ளோ இருக்கும்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டனால தான், அந்த மாரி விஷயங்கள் அடுத்தவங்களுக்கும் போய் சேரணும். இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. இந்த மாரி விஷயங்கள் பண்ணவுடன் சேரணும். விபத்த தானாக அமைச்சுக்கிடக் கூடாதுன்னு சொல்ல ஒரு விதத்துல சொல்லணும்னு தான் அதோட கதையோட அடிப்படை நோக்கமாவே இருந்துச்சு. அது இந்த ஜென்சி பசங்களுக்கு ரொம்ப பொருந்தும். ஆமா, ஆமா. கண்டிப்பா அத சொல்லணும். இந்த மாரி ஒரு கதை வரணும். ஆமா ம். சார். ஆ இந்த கதைய வந்து படிச்சப்புறம் உங்க உறவினர்களோ, நண்பர்களோ அவங்க கிட்டேருந்து பாராட்டோ, இல்லைன்னா விமர்சனமோ ஏதாவது வந்ததா? இல்ல நான் இது வந்து முதல்ல ஒரு கவிதை தான் ஃபார்ம் பண்ணேன். அத ரீட் பண்ணி நெறைய பேர் சொன்னாங்க. அந்த கவிதை இவங்கள பத்தின எழுதியிருக்காங்கன்னு நெறைய பேர் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா நான் சொல்வனத்துக்கு தான் போட்டேன். அதையும் ரீட் பண்ணிட்டு அத விட இது கொஞ்சம் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் இந்த ம். கதை ஓரியன்டா வரதுனால அப்படியே எங்களுக்கு அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே ம். பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபேமிலி மொத்த குடும்பத்திலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய கதையானனால, எளிதில அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இத யார பத்தி ம். மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எளிதில புரிஞ்சுக்கிட்டாங்க. அது இந்த வந்து கதை சொல்லப்பட ம். ம். சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லப்பட வேண்டிய கதை அதனால தான் பண்ணோம். ஓகே.
ஆ இந்த கதைய எழுதும்போது, இந்த கதையில எந்த ஒரு பாகம், இல்ல ஒரு நிகழ்ச்சி உங்கள ரொம்ப பாதிச்சது? அது அப்படி நெறைய இடங்கள் சொல்லலாம், காட்சிகள் சொல்லலாம். எஸ்பெஷலி என்னன்னா, அந்த அவன அந்த ஐஸ் பெட்டியிலருந்து தூக்கிட்டு, அப்படியே கொண்டு போய் பிணவறைக்குள்ள அந்த இடத்துல படுத்துறோட ம். ஒரு காட்சி வரும். ம். அது அப்படியே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னன்னா, ம். அந்த சின்ன வயசுலயே தூக்கி எடுத்து நம்ம தான் அதே கையால தூக்கி கொண்டு போய் ஐஸ் பெட்டியிலருந்து எடுத்து உடற்கூறாய்வு பண்ற அந்த மேடைக்கு மேல கொண்டு போய் படுத்துறோமோ, அந்த அந்த ஒரு சிச்சுவேஷன்ல மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெயின்ஃபுல்லா இருந்த ஒரு வலியா இருந்த ஒரு காட்சிய சொல்லலாம். கதையில படிக்கும்பொழுதே கஷ்டமா இருக்கு. உண்மையாவே ம். நடக்கும்பொழுது எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அ ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆமா. அது இப்போ இந்த ஃபேமிலி மட்டும் இல்ல. இந்த மாரி நடக்கிற எல்லாவங்களுக்கும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஆமாமா, விஷயம் தான். ஆமா, ஆமா. ஆ பிளவரையில வந்து இந்த கிரைண்டிங் இயந்திரத்தின் முன்னால உர்ருங்கிற ஓசை, அப்புறம் வீட்டின் முன்னால வந்து பிஜு பவனம் அப்படிங்கிறது தலைகீழா தொங்குற காட்சி. இந்த மாரி ஒவ்வொரு சின்னமும் வந்து இந்த மரணம் ஒரு செய்தி அல்ல. ஒரு காலத்தின் வேதனை அப்படின்னு நீங்க நினைவுல பதிய வைக்கிறீங்க. அது ரொம்ப அருமை. அ இன்னொன்னு என்னன்னா, கதையில வந்து அவங்கவங்க நியாயமா செய்ய வேண்டிய வேலைக்கு அத செஞ்சுட்டு, அதுக்கு லஞ்சமும் கேட்கறாங்க. இதெல்லாம் ரொம்ப ம். நடைமுறை கொடுமைகள் இல்லையா? அதுவும் இந்த மாதிரி ஒரு வேலையில கேட்கும்பொழுது மனசு ரொம்ப தாக்கமா இருக்கும். அந்த உறவினர்களுக்கு. ம். அது அது இந்த இந்த கதைய படிக்கும்பொழுது எனக்கு அதுதான் ரொம்ப தோணிச்சு. ஆ ஆமா. ஏன்னா, அவ்ளோ இன்னொரு விதத்துல அவ்ளோ கஷ்டமா இருக்குல்ல. ஏன்னா, அந்த ஒரு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயி 2, 3 நாள் ஹாஸ்பிடலைஸ்ல இருக்கும்போ, அவனோட உயிருக்கு வேண்டி எவ்ளோ போராடுவாங்க. அப்பா! இப்ப டக்குன்னு ஏதாவது ஒரு இது நடந்துச்சுன்னா, வீட்ல பொருளாதார நெருக்கடி இருக்கும். அந்த பொருளாதாரத்த சமாளிச்சுட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்கள காப்பாத்த முடியல. அதுலேருந்து அவங்களுக்கு அவங்களோட பூத உடல வாங்கணும்னாலும், அந்த ஹாஸ்பிட்டல் பில்லாம் செட்டில்மென்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு பில் வந்துரும். இது எல்லாமே செட்டில்மென்ட் பண்ணி முடிச்சுட்டு, திரும்ப ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணி, அந்த உடம்ப வீட்டுக்கு கொண்டு போவதற்கும் பணங்கள் தேவைப்படுதுன்னா, அது அந்த டைம்ல அவங்களோட மனநிலைகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தான், அந்த மாரி விஷயங்கள் பண்ணும். ஆமா. அந்த எலும்ப உடைக்கணும், அது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு கூட அவன் வந்து பணம் கேட்கறான். இல்ல இதெல்லாம் அது அவங்க அவங்களோட தொழில். தொழிலுக்கு தான் அத பண்றாங்க. அவங்கள தொழிலுக்கு இப்ப குத்தம் பணம் ஆமா. தொழிலுக்கு ஆமா. பணம் அவங்களுக்கு கேட்கறது. குத்தம் சொல்றது இல்ல. ம். மத்தவங்கள நம்ம குத்தம் சொல்லலாம். இந்த மாரி அவங்கள குத்தம் சொல்ல முடியாது பார்த்தீங்களா? அவங்களோட தொழிலுக்கு அவங்க கேட்கறாங்க. இல்ல தொழிலுக்கு பணம் அவங்க குடுக்குறாங்கல்ல அரசாங்கத்துல. அத தவிர ம். தானே இவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஆமாமா. அதுவும் இந்த மாதிரி ஒரு இதுக்கு போய் அ அத வந்து கிம்பளம்னு சொல்றதா என்ன தெரியல. அத வந்து கேட்கும்பொழுது கொஞ்சம் வந்து ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ம். என்ன பண்ண முடியும்? இல்ல இப்பவுமே அது இதுதான் நடைமுறையில இருக்க நடைமுறை. ஒரு விஷயம். நடைமுறையில இருக்க ஒரு விஷயம் தான். அதுதான் நடைமுறையில இருக்கிறது தான் உண்மை. ஆமா. ஆ மனிதர்களின் புன்னகையும், மரணத்தின் புன்னகையும் ஒரே சமயத்தில் சுமக்கும் ஒரு நினைவு களஞ்சியம் உங்கள் கதை. ஆ ரொம்ப இந்த மகிழ்ச்சி. இந்த உரையாடலைப் போலவே உங்கள் கதையும் எங்களது சிந்தனையிலே நீண்ட நேரம் இருக்கும். ஆ நீங்கள் வந்து உங்களுடைய செண்டை மேளத்தையும் தொடருங்கள், கதை எழுதுவதையும் தொடருங்கள். இன்னும் பல சிகரங்களை எட்டிப் பிடிக்க சொல்வனம் சார்பாக எங்களது வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் சஜு. நன்றி மேம். நன்றி. சொல்வனத்தின் புனைவு பதத்தில் மீண்டும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம்.